ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போது உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் பார்த்தியா? ஏன்னா எந்த ஒரு மனிதர் நல்லவங்களாக இருந்தாலும், கள்ளங்கபடம் இல்லாத அன்பு செலுத்துபவர்களாக இருந்தாலும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நான் கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே குடியேறுவேன். அப்படிதான் இப்போது நல்லதையே நினைக்கும் உனக்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து உக்காந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். அந்த அளவுக்கு நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னை யார் காயப்படுத்தினாங்களோ, உன் மனசை யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அதை நினச்சி வருத்தப்படாத. உனக்கான நல்ல நாளை நான் தயார் செஞ்சு வச்சுட்டேன் என் தங்கமே. துன்பம் வரும்போது அதை பார்த்து மனம் தளர வேண்டாம். இருள் முடிஞ்ச பிறகு உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்க்கையிலையும் துன்பம் முடிந்து இன்பங்கள் வந்து சேரும். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி கடந்து போக தயாராகு. கடின உழைப்பும் கஷ்டமும் கொண்டு வாழும் உனக்கு மாபெரும் அற்புதமான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் இந்த சாயப்பாவை நீ சாதாரணமாக நினைக்காதே. வாழ்க்கையில் எல்லாமே முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சுட்டு களத்தில் இறங்கிட்டேன்னா அது அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக முன்னேறி போகணும் என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்களுக்கெல்லாம் தான் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறோன்ற புரிதலே இல்லை. பிறக்கும்போது ஒட்டு துணி கூட இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. வாழும்போது காசு பணம் சொத்து சுகம்னு எல்லாத்தையும் தேடி சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் வயசாகும்போது ஒட்டு துணி கூட இல்லாமல் கீழே கிடக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உயிர் போகும்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லாமல் வெறும் உடலை தான் இந்த உலகம் சுமந்துக்கிட்டு போகுது. இப்போ புரிஞ்சிருச்சா? உயிர் கூட இந்த உலகத்தில் யாருக்கும் சொந்தம் இல்லைங்கிறது. எல்லா உடல்களும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதற்கு பேர் தான் வாழ்க்கை. அதனால் எப்போதுமே அடுத்தவங்க பொருள் மீது ஆசை கொள்ள வேண்டாம். அது வேணும் இது வேணும்னு மனசை அலைப்பாய விடவும் வேண்டாம். சுத்தமாக மனசை வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை வாழ தயாராகு. ஊரில் உள்ளவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காம உன் உள்ளுணர்வு உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. ஒரு விதை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மரமும் வளரும். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் உன் வாழ்க்கையும் அமையுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும்னா இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கோ. என்னை மனசில் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக மனசில் நிம்மதியை கொடுப்பேன். யாரும் உன்னை மதிக்கலை நினச்சி எல்லாரும் உன்னை குறை சொல்கிறாங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டாய் அல்லவா? முதல்ல இந்த சாயப்பா சொல்கிறத கேளு. நீ உண்மையாக இருக்கிறாய். அப்புறம் என்ன, மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத. எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். என்ன நடந்தாலும் அதை உன் நல்லதுக்காக மட்டுமே நான் நடத்தி கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் கவலைப்படத்தை விட்டுட்டு உன் கடமைகளை சரியாக செய்திடு. உன் முயற்சிகள் எல்லாமே ஒருபோதும் வீணாக போகாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நல்ல அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியையும் உன் செவி குளிர உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் இப்போ நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போ கஷ்டங்கள் வந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. அந்த மன அமைதியை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். நான் உனக்காக எழுதி வச்சது எல்லாம் அதை விட சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சோதனைகள் உன்னை சோதிக்கும் போது நீ கலங்கக்கூடாது. ஏன்னா சோதனைகளை தாண்டிய வெற்றியை கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா? எப்போதுமே சாம்பலை உடலில் பூசி இருக்கும் அந்த சிவன் போல இந்த சாயப்பாவும் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். சிவனின் அவதாரமாக இருக்கும் இந்த சாய்நாதா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை எல்லாம் சாம்பலாக மாற்றி என் உதியின் மூலமாக உன் தலைவிதியை மாற்றி எழுதி எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ எதுக்காக அழுதுன்றதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். உன் கண்ணீரின் ரகசியத்தை அறிந்த இந்த சாய்பாபா கண்டிப்பாக அதுக்கேற்ற பலனை உனக்கு கொடுப்பேனேன்னு செல்லவே. நீ எதுக்காக அழுதாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துட வேண்டாம். காலம் எல்லாத்தையும் மாற்றும்னு காத்துக்கிட்டு இருக்காத. காலத்தையே மாற்றக்கூடிய மகா காவலனாகிய இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது
நீ எதுக்காகவும் பயப்படாத. உலகமே உன்னை எதிர்த்து பார்த்தாலும் உனக்கு எதிராக நின்றாலும் கூட உனக்கு பின்னால் இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தந்துடுவேன். உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதான். அதை உனக்கு பிடிச்சால் போல வாழ்ந்துட்டு போ. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் விட்டு கொடுக்க வேணாம். இப்போது உன்னை அலட்சியமாக பார்க்குற மனிதர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே உன்னை ஆச்சரியமாக பார்க்கும் நாள் வரப்போகுது. வெற்றிங்கிறது அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. யாருக்கு வெற்றி பெறக்கூடிய தகுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. உனக்கான துணையாக இந்த சாயப்பா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ யாரையும் நம்பாதே, உன்னை மட்டுமே நம்பு. சிந்தனை செய், ஆனால் செய்ய நினைக்கிறத செய். அடுத்தவங்க வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா உன்னுடைய கருத்தை நீ மாற்றி கொள்ள வேண்டாம். நீ நினச்சதை எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை நினச்சி துவண்டு போகாதே. இந்த உலகத்தை தாங்கும் பூமியே உன் காலடிக்கு கீழே தானே இருக்கு. யாராலும் உன்னை தோற்க முடியாதல்லவா. உன் நம்பிக்கையில் நீ தோக்குற வரைக்கும் நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். நம்பிக்கையில் உறுதியாக இரு. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்னு நம்பு. நீ ஆசைப்பட்ட காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு. ஏன்னா எல்லாமே சில காலம்தான். அது இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அல்லவா. நீ நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் விடுவிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் கோபத்தை அடக்க கற்றுக்கோ. கோபம் வரும்போது அது தொண்டையிலேயே நிறுத்திக்கிட்டு வெளியே புன்சிரிப்பை மட்டும் காட்டு. இதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவ பாடம். யாராவது உன்னை கோபப்படுத்தும் விதமாக நடந்துக்கிட்டாலும் பேசினாலும் நீ அமைதியும் பொறுமையும் உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ. ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த சாயப்பா உன் வாழ்க்கையின் தொடக்கமாகவும் முடிவாகவும் நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். அதிசயம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காம நீயே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த தயாராகு. இந்த சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே கண்டிப்பாக நான் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இருளை அழித்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகளை எல்லாம் இந்த சாயப்பா என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை சரி செஞ்சு உனக்கு அமைதியும் நல்வழியும் கிடைக்கும்படி நான் செய்வேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நான் தான் என் அருளால் தான் நடக்குதுன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். நடப்பதை எல்லாம் உனக்கு நன்மையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். இந்த உலகம் உன்னை எங்கே போனாலும் பின்பற்றி கொண்டே வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் நல்ல மனிதராய் வாழ்வது நல்ல விஷயம். ஆனால் நல்லவராக வாழ்றேன்றதுக்காக சூது வாது கள்ளங்கபடம் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாத நல்லவனாக இருந்தீன்னா இந்த உலகம் மொத்தமும் சேர்ந்து உன்னை ஏமாற்றி நாமம் போட்டு போயிடுவாங்க. அதனால் நல்லது கெட்டது தெரிஞ்சக்கூடிய, எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு புரிஞ்சுக்கக்கூடிய தைரியமான தெளிவான பிள்ளையாக நீரு. காத்திருப்புக்கான காலம் சோதிக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன். நீயும் கண்டிப்பாக பொறுமையாக காத்திருக்கும் போது உன் வாழ்க்கை அழகான நிஜமான வெற்றிகளை கொடுக்கும் என் செல்லமே. நீ இழந்ததை விட அனைத்தையும் பெருசாக நான் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். இந்த நொடி முதல் வாழ்க்கை இன்பமாக வாழ நினைக்கிற உனக்கு இதுவரைக்கும் இன்பத்துக்கான வழியே புறப்படவில்லைன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேளு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எந்த சந்தேகமும் கவலையும் பயமும் கொள்ள வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். எந்த ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சியோ உன்னுடைய அந்த பிரார்த்தனை இப்போ வெகு சீக்கிரம் நிறைவேறி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறதான் போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எப்போ என்னை நீ நினச்சியோ அப்பயே நான் உன்னை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி எல்லாவற்றையும் நானே சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க உன்னை பார்க்குறாங்க பார்க்கல வேறு விஷயம். உண்மை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பொய்யாக போகாது என் செல்லமே. மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு உருகக்கூடிய
நல்ல மனசும் அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய குணமும் உன்னிடம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நிலையை உயர்த்தி உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வெற்றிகளை நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைப்படாமல் காத்திரு. இனிமேதான் உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்கள் மெதுவாக வரத் தொடங்கும். என்னை நம்பிய உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. உறவுகளிலேயே உண்மையான பலம்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு ஆதரவு செலுத்துவதும் தைரியம் கொடுப்பதும் அன்பு செலுத்துவதும் தான். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் நீ கேட்டதை விட சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். காரியவாதிகளும் சுயநலவாதிகளும் இருக்கும் இந்த உலகத்தில் நீ யாரையும் முழுசாக நம்பிட வேண்டாம். நீ செஞ்ச தர்மம் நிச்சயம் உன்னை காப்பாற்றுன்றதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ செய்த தர்மம் உன்னை கைவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கலாமேன்னு செல்லவே. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. கீழே விழும்போதெல்லாம் உனக்கு கை தூக்கி விடவும் உன் காயப்பட்ட மனசுக்கு மருந்து போடவும் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உன்னை நீயே தூக்கி நிறுத்தி கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கான சிறப்புகளையும் பயிற்சிகளையும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக அதுவே உன் வாழ்க்கையில் பெருமையை கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இருக்கணும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ எதுக்காகவும் புலம்பாதே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போ எங்கே என்ன நினச்சாலும் நான் உடனே உனக்காக வந்து நிற்பேன் செல்லமே. தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போடும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமேல் நடப்பது எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். இந்த சாயப்பாவின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் அருளால் நான் காட்டும் வழியிலேயே போய் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எதுக்காகவும் கலங்காதே. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த வலியையும் துக்கத்தையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தை சொல்லி அழுகாதே. யாரிடமும் போய் உன் துக்கத்தை சொல்லி நீ வருத்தப்படவும் வேண்டாம். ஏன்னா நீ யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கப்புறமா உன்னை பற்றி யோசித்து நீ சொல்கிறது தப்புன்ற மனநிலைக்கு தான் வருவாங்க. அதனால் உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த சாயப்பா செய்யும் விஷயங்களை அமைதியாக கவனி. நீ அழுகிறதா இருந்தாலும் ஓடி வந்து விழுகிறதா இருந்தாலும் அது இந்த சாயப்பாவின் பாதங்களில் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. என்னை நம்பு. என் காலடியில் விழுந்து கிடக்கும் உனக்கு கண்டிப்பாக நல்ல பல வழிகளை நான் காட்டுவேன். கெட்ட நேரம் முடிஞ்சு இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகுது. இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக செல்வ வளம் பெற்று வாழும்படி இந்த சாயப்பா உனக்கான மகிழ்ச்சியை வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.